சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இணையதள சேவை முடங்கியதால் டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் தடைபட்டன. இதனால் உணவகங்கள் மற்றும் கடைகளில் பொருட்கள் வாங்க முடியாமல் பயணிகள் தவித்தனர். பேருந்து நிலையத்தில் போதிய ஏடிஎம் இயந்திரங்கள் இல்லாததால் பணம் எடுக்க நீண்ட வரிசையில் காத்திருக்க வேண்டியுள்ளதாக பயணிகள் குற்றஞ்சாட்டினர். இதனால் சொந்த ஊர் செல்ல உரிய நேரத்தில் பேருந்துகளை பிடிக்க முடியாமல் காலதாமதம் ஏற்படுவதாக கூறினர். விடுமுறை நாட்களில் நெட்வொர்க் மற்றும் ஏடிஎம் பிரச்சனையை சரி செய்ய வேண்டும் என்று பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிளாம்பாக்கத்தில் சாலைகளை கடப்பதும் பெரும் சவாலாக இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது. சென்னையில் புறநகர் மின்சார ரயில்கள் இன்று ஞாயிறு அட்டவணைப்படி இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அதன்படி சென்னை கடற்கரை, செங்கல்பட்டு, சென்ட்ரல், அரக்கோணம், சூலூர்பேட்டை, வேளச்சேரி என அனைத்து மின்சார ரயில் தடத்திலும் ஞாயிறு கால அட்டவணைப்படி மின்சார ரயில்கள் இயக்கப்படுகின்றன. அதேபோல மெட்ரோ ரயில்களும் இன்று ஞாயிறு அட்டவணைப்படி இயங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வைகை எக்ஸ்பிரஸ் ரயில் சேவை தொடங்கி 48 ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி மதுரை ரயில் நிலையத்தில் ரயில் ஆர்வலர்கள் கேக் வெட்டி கொண்டாடினர். 1977 ஆகஸ்ட் 15 அன்று தொடங்கப்பட்ட இந்த பகல் நேர ரயில் தென் மாவட்ட பயணிகளுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக உள்ளது. ரயில் ஆர்வலர்கள் மட்டுமின்றி ரயில்வே ஊழியர்களும் இந்த கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு வைகை எக்ஸ்பிரஸ் ரயிலின் ஓட்டுநர்கள் மற்றும் தொழில்நுட்ப ஊழியர்களை பாராட்டினர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே பழமையான காமநாயக்கன்பட்டி மாதா கோயிலில் நடைபெற்ற தேர்பவனியில் திரளானோர் பங்கேற்று வழிபட்டனர். தேம்பாவாணி இயற்றிய வீரமாமுனிவர் இந்த திருத்தலத்தில் பங்கு தந்தையாக இருந்துள்ளார். தென் மாவட்டங்களில் புகழ்பெற்ற இந்த பேராலயத்தில் கடந்த 6ஆம் தேதி விண்ணேற்பு பெருவிழா தொடங்கியது. முக்கிய நிகழ்ச்சியாக இன்று அதிகாலை திருத்தேர்பவனி நடைபெற்றது. விண்ணரசி மாதாவும் பரலோக மாதாவும் வீற்றிருந்த திருத்தேர்கள் பேராலயத்தின் 4 வீதிகளில் வலம் வந்தன. தேர்பவனி வந்த வீதிகளில் பக்தர்கள் கும்பிடு சேவை எனும் நேர்த்தி கடன் செலுத்தினர். கொடிக்கம்பத்தில் மஞ்சள் கயிறு கட்டி வேண்டுதலை முன்வைத்தனர். நாட்டின் 79வது சுதந்திர தினத்தையொட்டி பெண்கள் பாதுகாப்பிற்காக சென்னை கல்லூரி மாணவி தர்ஷினி வெண்ணிலா ஒரு கையை பின்புறம் கட்டிக்கொண்டு தீயால் ஓவியங்களை வரைந்து சாதனை படைத்துள்ளார். இந்தியாவில் பல்வேறு காரணங்களால் உயிரிழந்த 79 பெண்களின் உருவங்களை 3 மணி நேரத்தில் அவர் ஓவியமாக வரைந்தார். இந்த சாதனை லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் இடம்பெற்றுள்ளது. விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இந்த ஓவியங்கள் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளன. இலங்கை சிறைகளில் உள்ள ராமேஸ்வரம் மீனவர்கள் 8 பேருக்கு 1,75,000 ரூபாய் அபராதத்துடன் விடுதலை அளிக்கப்பட்டது. கடந்த 2 மாதங்களில் கைது செய்யப்பட்ட 24 தமிழக மீனவர்களின் வழக்கு மன்னார் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது 8 மீனவர்கள் அபராத தொகையை கட்ட தவறியதால் 6 மாதம் சிறை தண்டனை விதிக்கப்படும் என நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அதே சமயம் 16 மீனவர்களின் கைரேகை ஆய்வுக்காக அவர்களின் நீதிமன்ற காவல் வரும் 29ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தொடர் விடுமுறையால் புதுச்சேரியில் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் குவிந்தனர். புதுச்சேரிக்கு வார இறுதி நாட்களில் வெளி மாநிலங்களைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருவது வழக்கம். இந்நிலையில் 3 நாட்கள் தொடர் விடுமுறை காரணமாக சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்பட்டது. இதனால் நகரின் பல்வேறு பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. முக்கிய சாலைகளில் போக்குவரத்து காவலர்கள் பணியில் இல்லாததால் வாகனங்கள் நீண்ட தூரத்திற்கு அணிவகுத்து நின்றன. போக்குவரத்து நெரிசலில் சிக்கிய ஆம்புலன்ஸ் வாகனம் செல்வதற்கு பொதுமக்களே போக்குவரத்தை சீர் செய்து வழி ஏற்படுத்திக் கொண்டனர்.
குலசேகரன்பட்டினம் முத்தாரம்மன் கோயில் அர்ச்சகர் வீட்டில் 107 சவர நகைகள் கொள்ளை போயுள்ளன. குலசேகரன்பட்டினம் கீழமலையின் தெருவைச் சேர்ந்தவர் ஞானமுத்து பட்டர். இவர் குலசை முத்தாரம்மன் கோயிலில் அர்ச்சகராக பணியாற்றி வந்த நிலையில் கடந்த மாதம் மாரடைப்பால் உயிரிழந்தார். இவரின் மகள் வெளியூரில் படிக்கும் நிலையில் மனைவி பிரியா மற்றும் வீட்டில் வசித்து வந்தார். இவர் நெல்லையில் உள்ள தனது தாயார் வீட்டிற்கு சென்றிருந்தபோது வீட்டின் பின்பக்க கதவின் பூட்டை உடைத்து உள்ளே புகுந்த கொள்ளையர்கள் பீரோவில் இருந்த 107 சவர நகைகளை திருடிச் சென்றனர். இதுகுறித்த புகாரின் பேரில் மோப்பநாய் மற்றும் தடயவியல் நிபுணர்களின் உதவியுடன் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். நெல்லை பாளையங்கோட்டையில் 9ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தலைமை காவலர் கைது செய்யப்பட்டார். கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த 45 வயதான சசிகுமார் பாளையங்கோட்டை ஆயுதப்படையில் தலைமை காவலராக பணியாற்றி வருகிறார். இவர் அப்பகுதியில் வசிக்கும் தனது உறவினர் வீட்டுக்கு அடிக்கடி சென்று வந்துள்ளார். அவர்களுடன் நெருங்கி பழகி வந்த நிலையில் உறவினரின் மகளான 9ஆம் வகுப்பு படிக்கும் 15 வயது சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளார். இது தொடர்பான புகாரின் பேரில் தலைமை காவலர் சசிகுமார் கைது செய்யப்பட்டுள்ளார். மதுரை மாநகராட்சி சொத்து வரி முறைகேடு விவகாரத்தில் இருந்து தப்பிக்க முன்னாள் மண்டல தலைவர்கள் அமைச்சர் நேருவை சந்தித்து பேசியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. முன்னாள் மண்டல தலைவர்கள் முகேஷ் சர்மா, சரவண பவனேஸ்வரி மற்றும் அவரது கணவர் சரவணன், சுவிதா விமல் மற்றும் அவரது கணவர் விமல் ஆகியோர் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேருவை நேரில் சந்தித்து கைது நடவடிக்கையிலிருந்து தங்களை காப்பாற்ற வேண்டும் என கண்ணீர் மல்க கேட்டுக் கொண்டதாக கூறப்படுகிறது. மதுரை மாநகராட்சி சொத்து வரி முறைகேடு வழக்கில் பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்கும்படி முதல்வர், துணை முதல்வர் ஆகியோர் கூறியிருப்பதால் இதில் எந்த முடிவும் எடுக்க இயலாது என அமைச்சர் KN நேரு அவர்களிடம் கூறிவிட்டதாக திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே மதுரையின் முக்கிய நிர்வாகிகள் அமைச்சர் நேருவை சந்தித்த புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. சென்னையில் சாலையோரங்களில் பொதுமக்களுக்கு இடையூறாக நீண்ட நாட்களாக நிறுத்தி வைக்கப்பட்டு மாநகராட்சியால் அகற்றப்பட்ட வாகனங்கள் ஏலத்தில் விடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மாநகராட்சியால் அகற்றப்பட்டு நீண்ட நாட்களாக உள்ள வாகனங்களின் விவரங்கள் www.chennaicorporation.gov.in என்ற இணையதளத்தில் பதிவேற்றப்பட்டுள்ளது. வாகனங்களின் உரிமையாளர்கள் சம்பந்தப்பட்ட வார்டு உதவி பொறியாளர், மண்டல அலுவலகம், காவல் நிலையத்தை 15 நாட்களுக்குள் அணுகாவிடில் அவை பொது ஏலத்தில் விடப்படும் என தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானையில் புகழ்பெற்ற ஆற்றங்கரை சுந்தர மகாலிங்க மூர்த்தி கோயில் திருவிழாவில் பூத்தட்டு ஊர்வலம் நடைபெற்றது. திருவாடானையில் ஆற்றங்கரையில் அமைந்துள்ள இந்த கோயிலில் ஆடி திருவிழா கடந்த 7ஆம் தேதி தொடங்கியது. தினம்தோறும் ஐயனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. முக்கிய நிகழ்ச்சியாக பெண்கள் பூத்தட்டு எடுத்து சுவாமி வீதி உலாவில் பங்கேற்றனர். வாணியம்பாடி அருகே கட்டடப் பணியில் பள்ளி மாணவர்கள் சீருடையுடன் ஈடுபடும் காட்சி வைரலாகியுள்ளது. சிவி பட்டறை பகுதியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியின் மேல்தளத்தில் சீருடையுடன் பள்ளி மாணவர்கள் சிமெண்ட் கற்களை தூக்கி செல்லும் போது இந்த வீடியோ எடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து நம்மிடம் பேசிய தலைமை ஆசிரியர் சோபனா, வகுப்பறையில் மழைநீர் ஒழுகுவதால் அதனை சரி செய்ய தூய்மை பணியாளர்களுடன் மாணவர்களும் உதவினர் என்றும் தகவலறிந்து மாணவர்களை வகுப்புக்கு செல்லும்படி அறிவுறுத்தியதாக கூறினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே KN தொட்டியில் உள்ள அரசு பள்ளியில் மதிய உணவு சாப்பிட்ட 20 மாணவர்களுக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. உடனடியாக பாதிக்கப்பட்ட மாணவர்களை பள்ளி நிர்வாகத்தினர் மருத்துவமனையில் அனுமதித்தனர். மாணவர்கள் சாப்பிட்ட சாம்பாரில் பல்லி இருந்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக மாவட்ட கல்வி அலுவலர் மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் வாணிப்புத்தூர் வாய்க்காலில் குளிக்கச் சென்ற கல்லூரி மாணவர்கள் 2 நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். நீச்சல் தெரியாமல் சக நண்பர்களுடன் குளிக்கச் சென்ற சிபிராஜ் மற்றும் சக்தி நிகேஷன் ஆகியோர் வாய்க்காலின் ஆழமான பகுதிக்கு சென்றபோது நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர். தீயணைப்புத் துறையினர் நீண்ட நேர தேடலுக்கு பிறகு 2 உடல்களையும் மீட்டனர். தருமபுரி அடுத்த அதியமான் கோட்டை கோயில் திருவிழாவில் காவலர் ஒருவர் தன் உறவினரை குத்தி கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோயில் திருவிழாவின் போது ராஜ்குமார் என்பவர் அவரது உறவினரும் காவலருமான தாமோதரன் என்பவருடன் பேசிக் கொண்டிருந்துள்ளார். அப்போது இருவருக்கும் தகராறு ஏற்பட்ட நிலையில்
ஆத்திரமடைந்த காவலர் தாமோதரன் ராஜ்குமாரை கூர்மையான இரும்பு ஆயுதத்தால் குத்தி கொலை செய்துள்ளார். காவல்துறையினர் உடலை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். RSS இயக்கம் தேசத்திற்கு சேவையாற்றி வருவதாக சுதந்திர தின உரையில் பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். இந்தியாவின் வளர்ச்சியை கட்டமைப்பதில் RSS 100 ஆண்டுகளாக முக்கிய பங்கு வகித்து வருவதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். உலகின் மிகப்பெரிய அமைப்பான RSS இந்தியாவை கட்டமைக்கும் பணியில் ஈடுபட்டு வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். இந்தியாவிற்கு அர்ப்பணிப்புடன் RSS சேவை செய்கிறது என தெரிவித்த பிரதமர் அதன் வரலாற்றை பற்றி தான் பெருமைப்படுவதாக கூறினார். आज मैं बहुत गर्व के साथ एक बात का जिक्र करना चाहता हूं. आज से 100 साल पहले एक संगठन का जन्म हुआ, राष्ट्रीय स्वयंसेवक संघ. 100 साल की राष्ट्र की सेवा एक बहुत ही गौरवपूर्ण स्वर्णिम पृष्ठ है. व्यक्ति निर्माण से राष्ट्र निर्माण के संकल्प को लेकर के 100 साल तक मां भारती का कल्याण का लक्ष्य लेकर के लक्षावधि स्वयंसेवकों ने मातृभूमि के कल्याण के लिए अपना जीवन समर्पित किया है. மோகன் பகவத் தலைமையிலான RSS அமைப்பு அதன் 100வது ஆண்டு விழாவை வரும் 26ஆம் தேதி முதல் பிரம்மாண்டமாக கொண்டாட திட்டமிட்டுள்ளது. அமைச்சர் துரைமுருகனை பார்ப்பதற்கு பரிதாபமாக உள்ளதாகவும் எந்த தியாகமும் செய்யாத உதயநிதி துணை முதல்வராக இருப்பதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி சாடியுள்ளார். வேலூர் மாவட்டம் KV குப்பத்தில் பரப்புரை மேற்கொண்ட அவர் அமைச்சர் துரைமுருகன் தங்கள் கட்சியில் இருந்திருந்தால் எங்கேயோ போயிருப்பார் என்றும் கூறினார். இந்த தொகுதி இங்க இருக்கிற நீர்வளத்துறை அமைச்சர் இந்த பகுதி தான் சேர்ந்தவர் நினைக்கிறேன். இந்த பகுதி தானே பாவம் அப்படியே அம்போன்னு எனக்கு முன்னாடி உட்கார்ந்திருக்காரு. பார்த்தா பரிதாபமா இருக்குது. ஏன்னா அவர் எதிர்கட்சியில் இருந்தாலும் நம்ம அதிகமா சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நாள்ல அவர் தான் அதிக நாள் இருந்திருக்கார். தமிழகத்திலே சட்டமன்ற உறுப்பினராக அதிக நாட்கள் இருந்தவர் இந்த தொகுதியை சேர்ந்தவர். நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கிற அண்ணன் துரைமுருகன் அவர்கள் எதிர்கட்சி சேர்ந்தவர் தான், நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனா இன்றைக்கு அவருக்கு ஏற்பட்ட நிலைமை எண்ணி பாருங்க. திமுக குடும்பத்தில் பிறந்த திரு உதயநிதி துணை முதலமைச்சர். எப்ப பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுவார். எமர்ஜென்சில நான் ஜெயிலுக்கு போனேன், அதே போல மிசால நான் ஜெயிலுக்கு போனோம், அதே போல பக்கத்தில் இருக்கிற துரைமுருகனும் எமர்ஜென்சியில் ஜெயிலுக்கு தான் போனார். அதே போல அவரும் மிசால ஜெயிலுக்கு தான் போனார். எந்தவித ஜெயிலையும் பார்க்காத, எந்தவித போராட்டத்திலையும் கலந்துக்காத, எந்த ஆர்ப்பாட்டத்திலையும் கலந்துக்காத, அரசியலே புதிதாக வந்த உதயநிதி அவர்களுக்கு MLA, அப்புறம் அமைச்சர், அப்புறம் துணை முதலமைச்சர். இது என்னன்னு சொல்லுது? இதுதான் கார்பரேட் கம்பெனி. உண்மைதானே? கஷ்டப்பட்டு உழைத்தவர் அப்படியே அம்போனுக்கு வந்துட்டு இருக்காரு. எனக்கு எதிர்த்து மாதிரி தான் வந்திருப்பார். ஆனா அவர் இருக்கிற இடம் அங்க இல்ல, இங்க இருந்தா எங்கேயோ போயிருப்பார். இருக்கிற இடம் சரியில்லாதமா போச்சு. இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு மேற்கு கரை பகுதியில் இஸ்ரேல் அமைச்சரால் அறிவிக்கப்பட்ட புதிய உட்கட்டமைப்பு திட்டத்திற்கு கடும் எதிர்ப்புகள் எழுந்துள்ளன. அந்த பகுதியில் புதிய குடியிருப்பு பகுதி கட்டமைக்கப்படும் என அறிவித்த நிதியமைச்சர் பெசலேல் ஸ்மோட்ரிக் இந்த திட்டத்தால் பாலஸ்தீன அரசை நிறுவும் முயற்சிகள் மண்ணில் புதைக்கப்பட்டுவிடும் என கூறினார். இந்த திட்டத்தால் மேற்கு கரை 2ஆக பிரிக்கப்படும் என கூறிய அவர் இதனால் பாலஸ்தீனத்தை நாடாக அங்கீகரிக்க யாரும் இருக்க மாட்டார்கள் என்றும் தெரிவித்தார். பாலஸ்தீனத்தை அங்கீகரித்தால் அதை செய்பவர்கள் கடும் பின்விளைவுகளை சந்திக்க நேரிடும் எனவும் அவர் எச்சரித்தார். ஜப்பானின் ஒகினாவா தீவில் அமெரிக்க படைகள் குவிக்கப்படுவதற்கு உள்ளூர் மக்கள் கடும் எதிர்ப்பை பதிவு செய்துள்ளனர். ஜப்பானில் மொத்தமாக 54,000 ராணுவ வீரர்களை அமெரிக்கா நிலைநிறுத்தியுள்ள நிலையில் இதில் பெரும்பாலானோர் ஒகினாவாவில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவை கண்காணிப்பதற்கு ஏதுவாக ஒகினாவா தீவில் ராணுவ தளங்களை அமெரிக்க படையினர் உருவாக்கியுள்ளனர். எனினும் தீவைச் சேர்ந்த மக்கள் அமெரிக்க படைகளின் குவிப்பை கடுமையாக எதிர்த்துள்ளனர். அமெரிக்க படைகளின் அத்துமீறல்களால் தாங்கள் பெரும் இழப்புகளை சந்தித்துள்ளதாக அவர்கள் குற்றஞ்சாட்டியுள்ளனர்.
பருவநிலை மாற்றத்தால் போர்ச்சுகல், கிரீஸ், ஸ்பெயின், துருக்கி உள்ளிட்ட பல்வேறு ஐரோப்பிய நாடுகளில் காட்டுத்தீ பரவி வரும் நிலையில் இதனால் பல லட்சம் ஏக்கர் நிலங்கள் எரிந்து சேதமடைந்துள்ளன. விளைநிலங்கள், குடியிருப்பு பகுதிகள் என அனைத்தும் தீக்கிரையாகி வரும் நிலையில் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர். இதுவரை காட்டுத்தீயால் 3 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் பலர் காயமடைந்துள்ளனர். இதற்கிடையே காட்டுத்தீயை கட்டுக்குள் கொண்டுவரும் பணிகளில் தீயணைப்பு படையினர் முழுவீச்சில் ஈடுபட்டுள்ளனர். தரை வழியாக தண்ணீரை ஊற்றி அணைக்கும் முயற்சியுடன் மட்டுமல்லாமல் ஹெலிகாப்டர், விமானங்கள் மூலமாகவும் ரசாயன திரவங்களை ஊற்றியும் தீயை கட்டுப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இமாச்சல பிரதேசத்தின் பல்வேறு பகுதிகளில் மீண்டும் மேகவெடிப்பால் நேரிட்ட பெருவெள்ளத்தில் வீடுகள், வாகனங்கள் அடித்துச் செல்லப்பட்டுள்ளன. குலு, ஷிம்லா, லஹாவுல் ஸ்பிட்டி பகுதிகளில் வீடுகள், வாகனங்கள் பெருவெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளதுடன் 4 காணாமல் போயிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மீட்பு பணிகளில் ராணுவத்தினர் ஈடுபட்டுள்ளனர். பெருவெள்ளத்தால் பொதுமக்கள் அச்சத்தில் உள்ளனர். தொடர் மழை வெள்ளத்தால் கடந்த ஜூன் 20ஆம் தேதி முதல் இதுவரை 240 பேர் உயிரிழந்துள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. कमरे में पानी गया हुआ है रेत। சிறந்த உறக்கத்திற்கு மாத்திரைகள் தேவையில்லை என விளையாட்டு பிசியோதெரபிஸ்டுகள் தெரிவித்துள்ளனர். நண்பகலுக்கு பிறகு காஃபி குடிப்பதை நிறுத்த வேண்டும் என்றும், இரவு 8:30 மணிக்கு மேல் மொபைல், லேப்டாப் போன்ற திரை சாதனங்களை பயன்படுத்துவதை தவிர்க்கவும் அறிவுறுத்தியுள்ளனர். தினமும் இரவில் ஒரு வாழைப்பழம் மற்றும் 1 ஸ்பூன் நெய் சாப்பிட வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ள அவர்கள் விபரீத கரணி யோகாசனம் செய்ய வேண்டும் என தெரிவித்துள்ளனர். இரவு 7:30 மணிக்குள் உணவை முடித்துக் கொள்ள வேண்டும் என்றும், படுக்கையறையின் வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸுக்கு குறைவாக இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளனர். இந்த எளிய பழக்கங்கள் நிம்மதியான மற்றும் ஆழமான உறக்கத்திற்கு உதவும் என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர். காலை எழுந்தவுடன் வெறும் வயிற்றில் இரத்த சர்க்கரை அளவு அதிகமாக இருப்பது இயற்கையான உடலியல் செயல்பாடுதான் என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். அதிகாலையில் அதிகமாக சுரக்கும் ஹார்மோன்கள் குளுக்கோஸை அதிகம் உற்பத்தி செய்ய தூண்டுகின்றன. நீரிழிவு நோய் பாதிப்பு இல்லாதவர்களுக்கு கணையம் இன்சுலினை சுரந்து இந்த குளுக்கோஸ் அளவை சமநிலையில் வைத்திருக்கும். ஆனால் நீரிழிவு நோயாளிகள், வயதானவர்கள், முறையாக தூங்காதவர்கள் ஆகியோருக்கு இந்த செயல்பாடு சரியாக நடக்காததால் காலையிலேயே வெறும் வயிற்றில் இரத்த சர்க்கரை அளவு அதிகரிக்கிறது. இதை கட்டுப்படுத்த மருந்துகளை சரி செய்தல், இரவு உணவு நேரத்தை மாற்றுதல் மற்றும் தினமும் உடற்பயிற்சி மேற்கொள்ளுதல் போன்ற பழக்கங்கள் உதவும் என மருத்துவர்கள் கூறுகின்றனர். சாதனை நாயகன் சச்சினின் மகன் அர்ஜுனை கரம் பிடிக்கப் போகும் சானியா சந்தோக் யார் என்ற கேள்வி அவரது ரசிகர்களிடம் எழுந்துள்ளது. மும்பையைச் சேர்ந்த பிரபல தொழிலதிபர் ரவி காயின் பேத்திதான் சானியா சந்தோக். உணவு உற்பத்தி மற்றும் விருந்தோம்பல் துறையில் பிரபலமான கிராபிஸ் நிறுவனம் காய் குடும்பத்திற்கு சொந்தமானது. சானியா சந்தோக் தற்போது பாவ்ஸ் பெட் என்ற பெயரில் செல்லப்பிராணிகளுக்கான மசாஜ் நிலையத்தை நடத்தி வருகிறார். இருவருக்கும் சிறுவயதில் தோன்றிய காதல் நிச்சயதார்த்தத்தில் முடிந்திருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஓ பன்னீர்செல்வம் இணைவாரா என்பதற்கு காலம் நல்ல பதிலை சொல்லும் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் தெரிவித்திருக்கிறார். பன்னீர்செல்வத்தை கடுமையாக விமர்சித்து வந்த நிலையில் அவர் இவ்வாறு பதிலளித்திருக்கிறார். முதலமைச்சர் வேட்பாளராக புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாரை அண்ணன் OPS அவர்கள்தான் முன்மொழிந்தார்கள். அப்போதெல்லாம் புரட்சி தமிழருடைய ஆளுமை பற்றி, அப்போதெல்லாம் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களை பற்றி தெரிந்து கொள்ளாத, புரிந்து கொள்ளாத, அறிந்து கொள்ளாததை புதிதாக ஒன்றும் அவர் தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்புகள் இல்லை. ஒரு பக்கம் டிடிவி என்ன சொல்றாருன்னா என்டிஏ கூட்டணிக்கு OPS அது எல்லாமே இன்னும் காலம் இல்லை, அதுக்குள்ள எல்லாமே காலம் இருக்கிறது. வெயிட் அண்ட் சீ. காலம் நல்ல பதிலை தரும். விமான பணியாளர்களின் பணி நேர வரவு விதிகளை மீறியதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் ஏர் இந்தியா தலைமை நிர்வாக அதிகாரி கேம்பல் வில்சனுக்கு விமான போக்குவரத்து இயக்குநரகம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. குற்றச்சாட்டு குறித்து ஏர் இந்தியா அளித்த விளக்கம் திருப்திகரமாக இல்லாததால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் தனது வான்வழியை மூடியதால் ஏர் இந்தியாவில் விமானிகளின் பணி நேர வரம்பில் தற்காலிக விலக்கு அளிக்கப்பட்டிருந்தது. எனினும் பெங்களூரு, லண்டன் வழித்தடத்தில் பாகிஸ்தான் வான்வழியை கடக்காத 2 விமானங்களுக்கு சட்டவிரோதமாக இந்த விலக்கு அளிக்கப்பட்டிருந்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது.
கேரள மாநிலம் எர்ணாகுளம் பொது மருத்துவமனை வளாகத்தில் அதிகாலை நேரத்தில் தெருநாய் தாக்குதல் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. மருத்துவமனை வளாகத்தில் இருந்த 4 நோயாளிகளும் அவ்வழியாக சென்ற ஒருவரும் நாய் கடித்ததில் காயமடைந்தனர். அனைவரும் உடனடியாக சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இவர்களின் நிலை தற்போது சீராக உள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். நகராட்சியினர் நாயை பிடித்து பரிசோதனை செய்ததில் நச்சு நோய் தொற்று இல்லை என உறுதி செய்யப்பட்டது. சம்பவத்திற்கு பிறகு மருத்துவமனை வளாகம் மற்றும் சுற்றுப்புறங்களில் தெருநாய்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் 4 லட்சத்திற்கும் மேற்பட்ட தெருநாய்களை காப்பகங்களில் பாதுகாக்க 2000 ஏக்கர் நிலம் தேவைப்படும் என தரவுகள் தெரிவிக்கின்றன. 2019ஆம் ஆண்டு புள்ளி விவரத்தின்படி தமிழகத்தில் 4,41,000 தெருநாய்கள் இருக்கின்றன. 200 தெருநாய்களுக்கு 1 என்ற அடிப்படையில் 2200 காப்பகங்கள் அமைக்கப்பட வேண்டும். அனைத்து வசதிகளுடன் கூடிய காப்பகங்கள் அமைக்க வேண்டுமெனில் 2000 ஏக்கர் நிலம் தேவைப்படும். சென்னையில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட தெருநாய்களை பாதுகாக்க 900 ஏக்கர் நிலம் தேவைப்படும் என தரவுகள் கூறுகின்றன. சென்னையில் தங்கம் விலை சவரனுக்கு 80 ரூபாய் விலை குறைந்துள்ளது. இன்று காலை நிலவரப்படி 22 காரட் ஆபரண தங்கம் கிராமிற்கு 10 ரூபாய் விலை குறைந்து 9,280 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 80 ரூபாய் விலை இறங்கி 74,240 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலையில் மாற்றமில்லாமல் 1 கிராம் 127 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சுதந்திர தினத்தை முன்னிட்டு கூகுள் நிறுவனம் சிறப்பு டூடுலை வெளியிட்டுள்ளது. இந்தியாவின் பாரம்பரிய கலைகளை போற்றும் வகையில் இந்த டூடுல் பல்வேறு மாநிலங்களின் தனித்துவமான கலை வடிவங்களை ஒரு சேர காட்சிப்படுத்துகிறது. இந்த டூடுல் சுதந்திர இந்தியாவின் கலை பெருமைகளையும் கலாச்சார பாரம்பரியத்தையும் கொண்டாடுகிறது. தமிழ்நாட்டில் புறவழிச்சாலைகள் தனியாரிடம் ஒப்படைக்கப்படுவதை உடனடியாக ரத்து செய்யுமாறு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார். வண்டலூர் மீஞ்சூர் வெளிவட்ட சாலை பராமரிப்பு மற்றும் சுங்க கட்டண வசூலுக்கு ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டிருப்பதாக பத்திரிகைகளில் செய்தி வந்திருப்பதாக அறிக்கை ஒன்றில் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். திருச்சி, கரூர், பெரியகுளம், ஆண்டிப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு புறவழிச்சாலைகளையும் தனியாரிடம் ஒப்படைத்து சுங்க கட்டணம் வசூலிக்க முடிவெடுத்திருப்பதாகவும் நாளிதழ்கள் கூறுவதாக ஓ பன்னீர்செல்வம் குறிப்பிட்டுள்ளார். இந்த முடிவினால் வாகன உரிமையாளர்கள் மிகுந்த சிரமம் அடைவதோடு வாகன கட்டணமும் அத்தியாவசிய பொருட்களின் விலையும் பெருமளவு உயரும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே புறவழிச்சாலைகளை தனியார்மயமாக்குவதை ரத்து செய்யவும், தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள 32 சுங்கச்சாவடிகளை மூடவும் நடவடிக்கை எடுக்குமாறு ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார். மத்திய அமைச்சர் சிராக் பஸ்வானின் கட்சியைச் சேர்ந்த எம்பி மற்றும் அவரது கணவருக்கு 2 வாக்காளர் அடையாள அட்டைகள் இருப்பதாக ராஷ்டிரிய ஜனதா தளம் தலைவர் தேஜஸ்வி யாதவ் குற்றம் சாட்டியுள்ளார். எம்பி வீணா தேவிக்கும் அவரது கணவர் தினேஷ் சிங்கிற்கும் வெவ்வேறு தொகுதிகளில் வாக்காளர் அடையாள அட்டை பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதற்கான ஆதாரங்களை பகிர்ந்துள்ள தேஜஸ்வி, இது தேர்தல் மோசடி என்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியை வெற்றி பெற செய்வதற்கான முயற்சி என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். கோவை மாவட்டம் வால்பாறை அருகே 6 வீடுகளை காட்டு யானைகள் உடைத்து சேதப்படுத்தியுள்ளன. கேரள வனப்பகுதியிலிருந்து வெளியேறும் காட்டு யானைகள் தனியாகவும் கூட்டம் கூட்டமாகவும் வால்பாறை சுற்றுவட்டார பகுதியில் சுற்றித் திரிகின்றன. இந்நிலையில் நேற்று இரவு வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய 9 காட்டு யானைகள் வால்பாறை அருகே குடியிருப்பு பகுதியில் புகுந்து 6 வீடுகளின் ஜன்னல் கதவுகளை உடைத்தன. நிகழ்விடத்திற்கு வந்த வனத்துறையினர் நீண்ட நேரம் போராடி யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்டினர். நாமக்கல் மாவட்டத்தில் மின்கம்பி மீது கிரேன் விழுந்த விபத்தில் 2 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். திருச்சி சாலையில் உள்ள மருத்துவமனையில் வண்ணம் பூசும் பணியில் தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். கிரேன் மூலமாக 3வது மாடியில் வண்ணம் பூசிக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக உயர் மின்னழுத்த கம்பி மீது கிரேன் விழுந்துள்ளது. இந்த விபத்தில் கிரேன் பெட்டியில் இருந்த 2 பெயிண்டர்கள் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். படுகாயமடைந்த ஒருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த விபத்து தொடர்பாக கிரேன் உரிமையாளர் மற்றும் ஆபரேட்டரை காவல்துறையினர் கைது செய்தனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் ஏடிஎம்மில் பணம் எடுத்து தருவது போல நடித்து 40,000 ரூபாயை பறித்த நபரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். செல்லியம்பட்டியில் உள்ள அரசு பள்ளி ஆசிரியரான ரியாஸ் மரியம் என்பவர் ஏடிஎம்மில் பணம் எடுக்க சென்றுள்ளார். அப்போது அருகே இருந்த நபர் உதவி செய்வது போல நடித்து வேறு ஏடிஎம் கார்டை மாற்றி கொடுத்துவிட்டு சென்றுள்ளார். சிறிது நேரத்தில் வங்கிக் கணக்கில் இருந்து 40,000 ரூபாய் எடுக்கப்பட்டதைக் கண்டு ஆசிரியர் அதிர்ச்சியடைந்தார். சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் மோசடியில் ஈடுபட்ட நபரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர்.
தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் வரும் 20ஆம் தேதி வரை மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒரு சில இடங்களில் பலத்த தரைக்காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்றும் எச்சரித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தலைநகர் டெல்லி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. விடிய விடிய பெய்த மழையால் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. சாலைகளில் முழங்கால் அளவுக்கு மழைநீர் தேங்கியிருப்பதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் வாகனங்கள் ஊர்ந்து செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. சாலைகளில் தேங்கியுள்ள மழைநீர் தொடர்பான வீடியோக்களை டெல்லி வாசிகள் சமூக வலைதளங்களில் பகிர்ந்து தாங்கள் சந்திக்கும் சிரமங்களை வெளிப்படுத்தியுள்ளனர். இதற்கிடையே கனமழையால் ஏற்பட்ட விபத்துகளில் சிக்கி 3 பேர் உயிரிழந்தனர். கல்காஜி பகுதியில் மரம் ஒன்று வேரோடு சாய்ந்து விழுந்ததில் மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த சுதீர்குமார் என்பவர் உயிரிழந்தார். இதேபோல வசந்த் விகார் பகுதியில் வீட்டின் சுவர் இடிந்து விழுந்ததில் 9 மற்றும் 10 வயதான 2 சிறுவர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்திருப்பதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மழைநீரை அகற்றக் கோரி 100க்கும் மேற்பட்ட புகார்கள் டெல்லி மாநகராட்சிக்கு வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெலுங்கானாவின் மகபூப் நகர் மாவட்டத்தில் கனமழை காரணமாக சாலை அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் பேருந்து ஒன்று பள்ளத்தில் சிக்கிக் கொண்டது. அமரராஜா நிறுவனத்தின் பேருந்தில் இருந்த 18 ஊழியர்களும் எந்த காயமும் இன்றி பத்திரமாக மீட்கப்பட்டனர். தற்போது சேதமடைந்த சாலைக்கு பதிலாக மாற்றுப்பாதை பயன்படுத்தப்படுகிறது. வெறிநாய்க்கடி வைரஸ் குறித்து விலங்கு ஆர்வலரும் மேனகா காந்தியின் சகோதரியுமான அம்பிகா சுக்லாவின் சர்ச்சைக்குரிய கருத்துக்களுக்கு கடும் கண்டனங்கள் எழுந்துள்ளன. நாய் கடித்த காயத்தை சோப்பு போட்டு கழுவினாலே வைரஸ் அழிந்துவிடும் என்று அவர் கூறியது மருத்துவ நிபுணர்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. வெறிநாய்க்கடி ஒரு கொடிய நோய் என்றும் தடுப்பூசிகள் மட்டுமே தீர்வு என்றும் அவர்கள் எச்சரித்துள்ளனர். இந்தியாவில் ஆண்டுக்கு 5700க்கும் மேற்பட்டோர் இந்த நோயால் இறப்பதாக கூறப்படுகிறது. தூய்மை பணியாளர்களை தனியாருக்கு விடுவது போல நீதித்துறை, காவல்துறைகளையும் தனியார்மயமாக்கும் சூழல் உருவாகும் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சென்னை ரிப்பன் மாளிகையில் கைது செய்யப்பட்டு வேளச்சேரியில் மண்டபத்தில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த தூய்மை பணியாளர்களை சீமான் சந்திக்க சென்றார். அப்போது தூய்மை பணியாளர்களை காவல்துறையினர் பேருந்துகளில் அவசரமாக ஏற்றிக் கொண்டிருந்தனர். இதுகுறித்து கேள்வி எழுப்பிய போது நாம் தமிழர் கட்சியினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பின்னர் பேருந்தில் இருந்த தூய்மை பணியாளர்களை கீழே இருந்தவாறு சீமான் சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாடு மிக மோசமான ஆட்சி முறையை நோக்கி நகர்வதாக குற்றஞ்சாட்டினார். எல்லாவற்றையும் தனியாருக்கு தாரை வார்த்து கொடுக்கும்போது வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிற நாங்க போராடுற மக்களை அடிச்சு வண்டியில் ஏற்றுற காவல்துறை, பொதுமக்களுக்கு இடையூறா இருக்கு அப்புறப்படுத்துங்கன்னு சொல்ற நீதி, உயர்ந்த நாட்டின் நீதி, நாளைக்கு காவல்துறையை தனியாருக்கு கொடுத்தா அவங்க தான் சிறப்பா நிரூபிப்பாங்க. ஏன்னா ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடன் ஆயிடுச்சு. அதனால காவல்துறையை தனியாருக்கு கொடுப்போம்னு சொன்னா இவங்க ஏற்பாங்களாங்கிற கேள்விக்கு பதில் இருக்கா? இந்தியாவுக்கான கடன் தகுதி மதிப்பீட்டை S&P நிறுவனம் 19 ஆண்டுகளுக்கு பிறகு உயர்த்தியுள்ளது. இதுவரை இந்தியாவுக்கான நீண்ட கால கடன் தகுதி மதிப்பீடு BBB- என்றிருந்த நிலையில் தற்போது BBB என்று உயர்த்தப்பட்டுள்ளது. இதேபோல குறுகிய கால கடன் தகுதி மதிப்பீடு A3 என்றிருந்த நிலையில் A2 என உயர்த்தப்பட்டுள்ளது. 19 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவுக்கான மதிப்பீடு அதிகரிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. பொருளாதார வளர்ச்சி, நிதி கையாள்வதில் கட்டுப்பாட்டுடன் செயல்படுவதற்கான அரசியல் உறுதித்தன்மை உள்ளிட்டவற்றின் அடிப்படையில் இந்த மாற்றங்களை செய்துள்ளதாக S&P தெரிவித்துள்ளது. இந்த மாற்றம் காரணமாக சர்வதேச சந்தைகளில் இருந்து இந்திய அரசும் இந்திய நிறுவனங்களும் கடன் திரட்டுவது எளிதாக இருக்கும். சோனியா காந்தி இந்திய குடியுரிமை பெறும் முன்பே வாக்குரிமை பெற்றுவிட்டார் என பாஜகவின் அமித் மாளவியா கூறிய புகாரை காங்கிரஸ் கட்சி மறுத்துள்ளது. இதுகுறித்து அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் சுப்ரியா ஸ்ரீநாத், அமித் மாளவியா பொய்யை பரப்புவதையே வேலையாக வைத்துள்ளதாகவும்,
அந்த ஆதாரமே பொய்யானது என்றும் கூறினார். 1980ஆம் ஆண்டில் டெல்லியின் பெயர் டெல்லி யூனியன் பிரதேசம் என்று இருந்ததாகவும் 1992க்கு பின்னர் அதன் பெயர் டெல்லி தேசிய தலைநகர் பிராந்தியம் என மாற்றப்பட்டுள்ளதாகவும் சுப்ரியா தனது சமூக தளப்பக்கத்தில் கூறியிருக்கிறார். சோனியா காந்தி குடியுரிமையை பெறும் முன்னே 1980இல் வாக்குரிமையை பெற்றதாக அமித் மாளவியா வெளியிட்ட ஆதாரத்தில் டெல்லி தேசிய தலைநகர பிராந்தியம் என இருந்த நிலையில் அதை சுட்டிக்காட்டி காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் விளக்கம் அளித்திருக்கிறார். இதேபோல கேரள காங்கிரஸ் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பாஜகவின் குற்றச்சாட்டு போட்டோஷாப் மூலம் உருவாக்கப்பட்ட போலி குற்றச்சாட்டு என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிரியர் தகுதி தேர்வு தேதி மாற்றப்பட்டுள்ளது. வரும் நவம்பர் 1ஆம் தேதியும் 2ஆம் தேதியும் நடைபெற இருந்த தாள் 1 மற்றும் தாள் 2க்கான தேர்வு நிர்வாக காரணங்களுக்காக தள்ளி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தேர்வுகள் நவம்பர் 15ஆம் தேதியும் 16ஆம் தேதியும் நடைபெறும் என ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது. கல்லறை திருவிழா காலம் என்பதால் கிறிஸ்தவ அமைப்புகளும் எதிர்க்கட்சிகளும் தேர்வு தேதியை மாற்ற கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் தேர்வு தேதி தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. கல்வி, மருத்துவம் போன்ற முக்கிய துறைகளில் மாநில உரிமைகள் பறிக்கப்படுவதாக குற்றஞ்சாட்டிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அந்த உரிமைகளை சட்ட நடவடிக்கை மூலம் மீட்பதற்கான தக்க தருணம் வந்துவிட்டதாக சுதந்திர தின உரையில் சூளுரைத்துள்ளார். நாட்டின் 79வது விடுதலை நாள் விழா சென்னை கோட்டை கொத்தளத்தில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. பெருமைமிக்க இந்த விழாவிற்கு தலைமை வகித்த முதலமைச்சர் ஸ்டாலின் காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். இதைத் தொடர்ந்து புனித ஜார்ஜ் கோட்டையில் முதலமைச்சர் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். பின்னர் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கியவர்களுக்கு தமிழ்நாடு அரசின் சுதந்திர தின விருதுகளை வழங்கி கௌரவித்தார். முன்னதாக சுதந்திர தின உரையாற்றிய ஸ்டாலின் சுயசார்புடனும் தனித்துவமான அடையாளங்களுடனும் ஒவ்வொரு மாநிலமும் செழித்து வளரும் போதுதான் இந்தியா உலக அரங்கில் வலிமையாக உயர்ந்து நிற்கும் என்று சுட்டிக்காட்டினார். இந்தியா அந்த நிலையை அடைய தமிழ்நாடு எப்போதும் துணை நிற்கும் என்றும் முதலமைச்சர் உறுதி கூறினார். கல்வி, மருத்துவம் போன்ற முக்கிய துறைகளில் மாநில அரசின் உரிமைகளை தொடர்ந்து பறிக்கப்படுகின்றன. ஒன்றிய அரசு சட்டங்கள் மூலமாகவும் நீதிமன்ற தீர்ப்புகளாலும் மாநில அரசுகளுக்கான நிதி பங்கீட்டிலும் திட்டங்களிலும் ஒன்றிய அரசு காட்டும் பாரபட்சத்தாலும் ஒன்றிய அரசை சார்ந்திருக்கக்கூடிய நிலைக்கு மாநில அரசுகள் தள்ளப்பட்டு வருகின்றன. இவற்றை களைந்திட ஒன்றிய மாநில அரசுகளுக்கிடையான அதிகாரம் மற்ற நிதி பகிர்வில் மாநில அரசுகளின் பங்கினை மீட்டெடுத்திட அரசியல் பூர்வமான சட்ட நடவடிக்கை எடுப்பதுதான் ஒரே தீர்வு. இதற்கான முன்முயற்சிகளை நிறைவேற்றி முடிப்பதற்கான தக்க தருணம் தற்போது வந்துவிட்டது என இந்த விடுதலை நாளில் உறுதியாக நம்புகிறேன். சென்னையில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியை ஏற்றிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கிய நபர்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு மாநில அரசின் விருதுகளை வழங்கினார். சுதந்திர தின விழாவில் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியின் காதர் மொஹிதீனுக்கு பகைசால் தமிழர் விருது வழங்கி கௌரவித்தார் முதல்வர். இந்திய விண்வெளி ஆய்வு மைய தலைவர் நாராயணனுக்கு அப்துல் கலாம் விருதையும், பாராலிம்பிக் வீராங்கனை துளசிமதி முருகேசனுக்கு வீரதீர செயல்களுக்கான கல்பனா சாவ்லா விருதையும் வழங்கி முதல்வர் கௌரவித்தார். முதலமைச்சரின் நல்ஆளுமைக்கான விருதை சமுதாய பங்கேற்பு மூலம் மாற்றத்தை கொண்டுவரும் ஊரக மேம்பாட்டு முயற்சிகள், கட்டட வரைபட அனுமதிகளை எளிதாக்கியது என்பன உள்ளிட்ட தலைப்புகளில் அரசு அதிகாரிகள் 11 பேருக்கு முதல்வர் வழங்கினார். மாற்றுத்திறனாளிகளுக்காக சேவையாற்றியதில் சிறந்த மருத்துவர் என திருச்சியைச் சேர்ந்த குமரவேல் சண்முகசுந்தரம், சிறந்த நிறுவனம் என சேலம் எல்காம்பெல் மறுவாழ்வு மையம், சிறந்த சமூக பணியாளர் என கோவையைச் சேர்ந்த குணசேகரன் ஜெகதீசன் ஆகியோருக்கு விருது வழங்கப்பட்டது. மாற்றுத்திறனாளிகளை அதிக அளவில் பணியமர்த்திய நிறுவனம் என சிவகாசியைச் சேர்ந்த வெல் பிரிண்டர்ஸ் பிரைவேட் லிமிடெட், சிறந்த மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி என காஞ்சிபுரம் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி என விருது பெற்றன. சிறந்த மாநகராட்சிகளாக ஆவடி, நாமக்கல் ஆகியவையும், சிறந்த நகராட்சிகளாக ராஜபாளையம், ராமேஸ்வரம், பெரம்பலூர் ஆகியவையும், சிறந்த பேரூராட்சிகளாக உத்தரமேரூர், திருச்சி, காட்டுப்புதூர், நத்தம் ஆகியவையும் விருதுகளை பெற்றன.